இப்பொழுது இறைவணக்கம் திரு ஜானகி தியாகராஜன் அவர்கள் இறைவணக்கம் பாடுவார்கள். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குரலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுவேனி தும்பை மணி முடியின் மீத நின்ற மகதேவ மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரா துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. இப்பொழுது வரவேற்பு. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். 2024 ஆண்டு நம்மிடமிருந்து விடைபெறப் போகிறது. ஸோ இதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் தொடரும். முதலில் நம்ம காசி யாத்திரை அப்படின்ற எனது நூலை வெளியிட போகிறோம். முனைவர் குமரி செடியன் பாரதி கலைக்கழகத்தின் பண்புமிகு தலைவர், பாசமிகு அன்பர், ஆன்மீகமும் இலக்கியமும் இரு கண்களாய் கொண்ட முனைவர், கடற்கரை கவியரங்கம் சென்று தன் இலக்கிய எண்ணத்தை துவக்கியவர், வள்ளுவரின் இருவரி கவி வெண்பாவில் வசப்பட்டவர், வானவில் பண்பாட்டு மையம், திருவள்ளுவர் இலக்கிய மன்றம், தமிழ் இலக்கிய இயக்கம், உலகத் திருக்குறள் மையம், நம் சிவநேய பேரவை ஆகியவற்றின் தொடர்புகள் அவரின் செந்தமிழ் பேச்சினை செவிக்கின்பமாய் அளித்து வருபவர். இயங்குகின்ற அனைத்து அமைப்புகளிலும் அவரது குரல் நற்கருத்துக்களை கண்டுள்ளது. ஏன்னா அவர் போனதை நான் பேரெல்லாம் படிக்கணும். அவர் போனதுன்னா அது இந்த இடம் போகாது, நேரமும் போகாது. அதனால நான் அப்படி சொல்லிடுறேன், குறிப்பிட்ட 4. அதனால் நற்கருத்துக்களை கண்டுள்ளது. எளிமையாக கூற வேண்டுமாயின் சுமார் 2000 கவிமன்றங்களுக்கு மேல் தலைமையேற்றும் பங்கு பெற்றும் அமைப்புகளுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றார். இந்த இடத்துல தான் கை தட்டணும். 2000 கவியரங்கத்துக்கு தலைமை ஏற்றிருக்காருன்னா கைத்தட்டி மகிழ்த்த வேணாமா? பெற்ற விருதுகள் அவரது அறிவுத்திறனை வெளிப்படுத்தும். உளவியல் பொதிந்த உரைகளால் நம் உள்ளத்தை ஈர்ப்பவர்.
கவிமாமணி குமரி செழியன். அவர்களுக்கு சிவநேய பேரவை தமிழ் இலக்கிய மாமணி விருது வழங்கி அவரது மகுடத்தில் ரத்தினம் ஒன்றை பதிவு இணைத்திருக்கிறது. அத்தகைய தமிழ்ச்சுடர் இன்று எனது காசி யாத்திரை நூலினை வெளியிட்டு வாழ்த்த உள்ளார். அன்னாரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இதை நூலினை பெற்று மகிழ்வூட்டுவதற்காக சென்னை மகாதேவ் டூர்ஸ் நிறுவனர் மாரவேல் நாகப்பன் அவர்களை பெருமையுடன் மேடைக்கு வருகவென அழைக்கிறோம். பெருமை சேர்க்கும் விதமாக இவ் அரங்கின் ஆளுமை கொண்ட நமது இணை செயலாளருமாகிய திருஞான சம்பந்தம் அவர்கள் குமரி செழியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். நம் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீராமன் அவர்கள் மாரவேல் நாகப்பன் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கிறார். இப்பொழுது நூல் வெளியீடு. காசி யாத்திரை, காசி என்னாலே மனிதனுடைய நாசி என்று சொல்வார்கள். நாசி இருந்தால் தான் மூச்சு விட முடியும், மூச்சு விட்டால் தான் வாழ முடியும், இயங்க முடியும். அப்படி என்பது போல காசி என்பது இறை அன்பர்களுக்கு, இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு காசி வந்து ஒரு முதன்மையான தலம். அந்த தலம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் முக்தி இல்லை என்பார்கள். முக்தி தலம் 7 என்பார்கள். அந்த 7ல் ஒன்று காசி. மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு 3 கடமைகள். ஒன்று வந்து ஆன்ம கடன், இன்னொன்று தேவ கடன், இன்னொன்று பித்ரு கடன். இந்த 3 கடமைகள் இருக்கின்றன. இந்த ஆன்ம கடன் அப்படின்னு சொல்லுத எங்கே போய் தீர்க்கலான்னு சொன்னால், அதாவது ராமேஸ்வரம், காசி, அலகாபாத்ங்கிற பிரயாகை, பக்கத்தில் கயா. அந்த கயா, அலகாபாத், காசி இந்த 3 கிட்டத்தட்ட ஒரே தல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தலங்கள். இந்த 3 தலங்களும் தான் இந்த முக்தியை தரக்கூடிய தலங்களில் முக்கியமான தலங்கள் என்று இந்துக்களால் பேசப்படுகின்றன. இந்த ஆன்ம கடனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பிரயாகை. பிரயாகனா இப்பொழுது அலகாபாத் என்று சொல்லுவார்கள். அலகாபாத் அதாவது பண்டை பெயர் வந்து பிரயாகை. அதாவது பகீரதன் தவம் செய்கிற பொழுது ஆகாய கங்கையை பூமியில் இறங்க செய்த இடம். ஆகவே அதுக்கு பகீரதனுடைய தவம் செய்த இடம் அது பிரயாகை என்று அந்த இடம் அழைக்கப்படுகிறது. அங்கே பிரயாகையில் தான் ஆன்ம கடன். நம்ம முதல்ல வழிபாடு பண்ணணுமா இருந்தால் பிரயாக போய் அங்கே வழிபாடு செய்து அதுக்கு பிறகு தான் தேவகடன் முடிப்பதற்காக காசிக்கு வரணும். காசிக்கு வந்து நம்முடைய தேவகடன்களை முடித்த பிறகு அங்கேருந்து கயா சென்று புத்திர கடன் தீர்க்கணும். அந்த பித்ரு கடன் அங்கே கயாவில் தான் செய்ய முடியும். கயா 2 கயா இருக்குது, புத்த கயா, கயா 2 இருக்கிறது. அந்த புத்த கயா என்பது புத்தர் தவம் செய்து, கயா பழைய இடம், புத்தர் தவம் செய்த இடம் புத்த கயா. புத்த கயாவிலேருந்து அது தனிப்பட்ட இடம், அது வேறு. அதில் அங்கே தான் நாராயணமூர்த்திங்கிற நாராயணனுடைய முழு வரும் நின்ற கோலத்தில் இருக்கிற அந்த வடிவம் அங்கே இருக்கிறது. அங்கே தான் ஏகபாத மந்திர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த ஏகபாத மந்திர், அந்த பாதம் இருக்கிற இடத்துல எப்பவும் தண்ணி, கங்கை நீர், தீர்த்தம் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதை எடுத்து தான் தீர்த்தமாக கொடுப்பாங்க. அங்கே தான் பித்ரு கடன் செய்கிறாங்க. இந்த பித்ரு கடன் செய்கிற இடம் தான் கயா. அந்த கயாவில் தான் அந்த பல்குனி அப்படிங்கிற ஒரு ஆறு அந்த பக்கத்தில் போகுது. அந்த ஆற்றினுடைய கரையில் தான் அந்த ஏகபாத மந்திரம் இருக்கிறது. அந்த ஆற்றினுடைய அந்த தீர்த்தம் எடுத்து எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் இந்த செய்திகள்லாம் நிறைய இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. நூலை வாங்கி நீங்கள் படிக்கணும். திரு மாரவேல் நாகப்பன் ஐயா சில வார்த்தைகள். இந்த சிவநேய பேரவை புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவரின் பாதம் பணிந்த வணக்கங்கள். சிவநேசன் ஐயா ஓட செப்டம்பர் மாதம் வந்து இலங்கை ராமாயண யாத்திரை கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஒரு 45 பேர் நாங்கள் யாத்திரைக்கு போயிருந்தோம். ரொம்ப மிக சிறப்பாக அந்த யாத்திரை எங்களுக்கு அமைஞ்சது. ஆக்சுவலாக அப்போ வந்து அவரோட பயணம் செய்ய போது நாங்கள் நிறைய விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். அப்போ தான் எனக்கு முதல்ல ஐயா வந்து இத்தனை புத்தகங்கள் 70-80 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு.
அத்தனையும் மணிமணியான புத்தகங்கள். நான் அதுலேயும் சுந்தரகாண்டம் புத்தகம் ஐயா எழுதுனதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். சுந்தரகாண்டம் படிச்சுட்டு ரொம்ப ஏன்னா நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறவன், நிறைய படிக்கிறவன். இவருடைய சுந்தரகாண்டம் படித்தேன். உண்மையில் இப்போ கண்ணதாசன் வந்து ஒரு இயேசு காவியம் எழுதியிருக்காரு, வாலி வந்து அதே மாதிரி ராமாயணம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் சுந்தரகாண்டம். இது தெரியணும், உலகுக்கு தெரியணும், ஐயாவோட புகழ் பரவணும். இந்த ஈசனேச மகிழ்ச்சி ஐயாவோட புகழ் பரவணுன்றது ஈசனோட வேண்டிக்கிட்டு நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் இந்த புத்தக வெளியீட்டில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் சிவநேய பேரவைக்கும் ஐயாக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காசி யாத்திரை அந்த புத்தகம் மட்டுமல்ல, இன்று வெளியிடக்கூடிய அத்தனை புத்தகங்களும் மணிவாசகர் பதிப்பகத்திலே அச்சாகி நம்முடைய வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருப்பவர் ராம குருமூர்த்தி ஐயா அவர்கள். மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக சித்துக்கவி என்கின்ற எனது நூல் வெளியிட இருப்பவர் முனைவர் கவி கார்முகிலும் அவர்கள். எனது சித்துக்கவி நூலை வெளியிட்டு வாழ்த்த மேடையிலே அமர்ந்து விட்டார். அவரை வரவேற்கிறோம். அடுத்ததாக முதல் பிரதி நூலை பெற்றுக்கொள்ள வேண்டிய திரு மா சுப்பையா பதிலாக இன்று என்றுமே என் இதயத்திலே இருக்கின்ற வசீகரன் ஐயா அவர்கள் இன்று நூலை பெற்றுக்கொள்கிறார்கள். நமது பொதுச் செயலாளர் அவர்கள் கார்மிலோன் ஐயாவுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறார். தலைவர் பிரபாகரன் வசீகரன் ஐயாவுக்கு பொன்னாடை போர்த்து மகிழ வைக்கிறார். மணிவாசகர் பதிப்பகம் அவர் இதில் 36 நூல்கள் இதுவரை எங்களுக்காக பதிப்பித்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு மனமுவந்த பாராட்டை நானே செய்யலாம் என்று இருக்கிறேன். இப்பொழுது நூல் வெளியீடு. வாழ்த்துரை கார்மிலோன் ஐயா அவர்கள். சித்துக்கவி என்ற இந்த புத்தகத்தை நம் சித்தர் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதிலே உள்ளவைகள் வெறும் பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். தேவாரம், திருவாசகம், நாலாயிரம், திருப்புகழ் இவையெல்லாம் வெறும் பாடல்களா? அல்ல, ஆத்ம அனுபவங்கள். அவர்கள் பெற்ற அந்த இறை அனுபவத்தை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போல் பாடல்களிலே வடித்து தந்துள்ளார்கள். அதனை நாம் பாராயணம் செய்கின்றோம். அப்படி பூதை அறையில் வைத்து பாராயணம் செய்யும் அளவிற்கு தகுதி வாய்ந்த அற்புதமான பாடல்களை ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவ மொழியாக அழகாக பதிப்பிட்டுள்ளார்கள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தால் அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள், அந்த அனுபவத்தின் சாரம் அழகு தமிழிலே பாமாலையாக வடித்துள்ளார்கள். தனித்துவம், அந்த தனித்துவன்ற பாடத்தில் சொல்றார் பாருங்க, சாவுடைய உடலின் சரீரம் தனித்துவமே, சாவில்லா ஆன்மா சாகும் உடல் சூழும். அது எப்பேற்பட்ட ஒரு அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு. ஆன்மாவுக்கு அழிவில்லை, இந்த உடல் அழியும், எரியும், சாம்பலாகும், அதன் பிறகு நினைவாக மட்டுமே வாழ்வோம். ஆனால் இந்த ஆன்மா அதற்கு அழிவே கிடையாது. எப்போது ஆன்மா பிறப்பெடுத்த ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும். முக்தி அடையும் போதுதான் அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதனை வெகு அழகாக சொல்லி உள்ளார்கள். வசீகரன் ஐயா ஒரு சிறு வார்த்தைகள். இந்த அரங்கத்தை அப்படி கவனித்து பார்க்கின்ற போது அவை அப்படியே நிரம்பி வழிந்து
சான்றோர் பெருமக்கள் நிறைந்த அவையாக காட்சி அளிக்கிறது. அந்த பெருமையெல்லாம் ஐயா ஈசனேசன் ஐயா அவர்களுக்குத்தான் சாரும். மாதம் தவறாமல் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி ஆன்மீகம், தமிழ் இலக்கியம், சமூக தொண்டு என்று பணிகளை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் கால்மிகிலோன் ஐயா அவர்கள் அழைத்தவுடன் என்ன வேலை இருந்தாலும் அதை போட்டுவிட்டு இங்கே வருகின்றார்கள். அவர்களுடைய நூலை வெளியிட்டு மகிழ்ச்சி அடைந்து அருமையான ஒரு மதிப்புரையை வழங்கினார்கள். அடுத்ததாக அற்புத ஆனந்த ரகசியம் சிவன் அருட்சுடர் தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் பக்தி மார்க்கம் உணர்ந்து பல ஆலயங்கள் நுகர்ந்து செம்மையான உள்ளம் கொண்டவர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள். மகளிரணி செயலாளர் எனது அன்புக்குரிய மருமகள் கீதா அவர்கள். இப்போது துணை ஆட்சியர் அவர்களின் ஓரிரு வார்த்தைகள். ஐயா அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். திருமூலர் அவர் பார்த்திங்கன்னா 9 நவமணிகள்லாம் 9, அந்த 9ஐயும் சேர்த்து அந்த நவமணிகளாக கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா இன்னும் ஒரு நவமணினாலே கிடைக்கிறது. இது 9 நவமணி சேர்த்து 9 அந்த ஆத்ம ரகசியங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து சின்ன புக்கில் ஒரு அடக்கமாக, அதாவது சிறு துளி பெருவலன்ற மாதிரி அந்த சின்ன புக்கில் அவ்வளோ ஆனந்தம் அந்த இதை அவ்வளோ அற்புதமாக திருமூலர் சொன்னது, தொல்காப்பியர் சொன்னது, எல்லா ரகசியங்களையும் அந்த 8 இதையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. கலைமகள் வித்யாலயாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி கற்பகம் அவர்கள். என்னன்னா இன்னைக்கு நான் பார்த்ததுல என்ன பார்த்தேன்னா, நான் எடுக்கிறது எக்கனாமிக்ஸ், எல்லாமே இன்னைக்கு மானிட்டரியாக மாறிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு நான் இங்கே பார்த்து அதில் 2 விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதுல நம்ம ஐயா அவர்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு இதில் அன்பு, அனுபவம் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு எல்லாரும் முன்னாடி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் கூட அவ்வளோ வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செல்ஃபோனை வச்சு தான் இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாருமே அதில் தான் எல்லாத்தையும் இன்றைக்கி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கிற விஷயத்தை எடுக்காதனால மறதி ஜாஸ்தி வருது. நானே பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன், எனக்கே நிறைய மறதி வருதுப்பா, நல்லா ஃபோன் நம்பர் அப்படியே ஞாபகத்தில் வச்சுருப்பேன், இப்போ நிறைய செல்ஃபோன் பார்க்குறதுனால எனக்கு ஃபோன் நம்பர் மறந்து போயிடுது, அதிலேருந்து எடுத்தால் தான் எனக்கு அந்த நம்பரே ஞாபகத்தில் வருது அப்படின்னு நான் சொன்னாலுமே இன்றைக்கி எல்லாமே அதுக்குள்ளே நம்ம அடங்கிட்டோம். செல்ஃபோனுக்குள்ளே தான் அத்தனை பேர் அடங்கியிருக்கோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு 2 மணி நேரம் கிடச்சிச்சு. நானும் என்னோடய குடும்பத்தோடு போனேன், இல்லை என்னோடய நேரத்தை ஒரு பூங்காவில் கழித்தேன் அப்படின்னு இல்லாமல் அவருடைய அந்த உழைப்புக்கு, அவருடைய அந்த உண்மைக்கு இத்தனை பேர் இந்த கூட்டத்தை ஒரு நல்ல விதமாக நடத்தி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே உண்மையிலேயே நான் ரொம்ப தலைவணங்கி கேட்டுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய வேலை, எல்லாரும் அவசர உலகத்தில் இருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம ஃபாஸ்ட்டாக தான் பார்த்துட்டே இருக்கோம். அந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப இது என்னென்னா நானே கேட்டேன், இது என்னோடய ஃபஸ்ட்டு மீட்டிங், நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்று அட்டன் பண்ணதே இல்லை. ஐயாட்ட கேட்டேன் நான் வரணுமா அப்படின்னு. இல்லைம்மா உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு, அதனால் உங்கள் கையில் ஒரு புத்தகம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம இதை பார்க்கணும். இது நான் என் பிள்ளைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நம்ம ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லலாம். இப்படியும் இருக்காங்க இன்றைக்கி, எதுவுமே பைசா தான் அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி அவங்களால முடிஞ்ச இந்த புத்தகத்தை வெளியிடு. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பேப்பரோட வேல்யூலாம் தெரியுது. பைசா கூட்டிகிட்டே போகுது. போன வருஷம் வாங்கின மாதிரி இன்றைக்கி நோட் புக்கோட விலை கிடையாது. ஆனாலும் இதை வாங்கலை அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் இல்லை. நான் ஒரு தொண்டு பண்ணுறேன், அதில் எத்தனை பேர் பங்கு எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்களும் சொன்னாங்க, போட்டி போடுறாங்க அவங்க. நாங்கள் எப்படி பாடம் எடுக்கிறதுல என்னுடைய பிள்ளைய நல்ல மார்க் வாங்க வைக்கணும்னு போட்டி போடுறோமோ அது மாதிரி அவங்க தொண்டு செய்கிறதுல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதை இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் உண்மையிலேயே இந்த வாய்ப்பை நான் ரொம்ப பெருமையாக நினச்சி எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றி கூறிக்கிறேன். அடுத்ததாக எழில் சூழ் இலங்கை, அந்த நூலை இப்போ வெளியிட வந்திருக்கிறவங்க திருமதி எம் விஜயலட்சுமி எம்ஏ அவர்கள். இதை முதல் நூலை பெற்றுவதற்காக திரு எஸ் ஸ்ரீராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது நூல் வெளியிடப்படுகிறது.
இப்பொழுது விஜிமாவனுடைய வாழ்த்துரை. இந்த நூலை பார்த்ததுமே மிகவும் அதிசயமாக இருந்தது. ஏனென்றால் இதனுடைய அட்டை படத்தை பாருங்கள். ராவண கோட்டையில் ராவணன் வாழ்ந்த அரண்மனையில் இப்பொழுது விபீஷணனுடைய அரண்மனையாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நின்று அனைவரும் படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து நான் ஈசநேசன் ஐயா அவர்களை எப்படி பார்க்கின்றேன் என்றால், அவர்கள் ஈச பக்தர்களை அவர்களையெல்லாம் எவ்வளவு தூரம் அரவணைத்து சென்றிருக்கிறார்கள். உயர் திரு மாரவேல் நாகப்பன் ஐயா அவர்களுடைய துணையோடு என்றாலும் அவர்கள் என்ன அழகாக மக்களை, தமிழ் மக்களை வாசிப்பவராகவும் நேசிப்பவராகவும் இருக்கிறார் என்பதை இந்த முதல் பக்கத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். இனி அடுத்த பக்கத்தை அப்படியே நான் திருப்பினேன். அதிலே பார்த்த பொழுது வியப்பு என்னவென்றால், இவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர், ஓவியர், சொற்பொழிவாளர், அன்புநேய மாத இதழின் நிறுவனர், பிறகு பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர். உள்ளே நூலை படிக்க ஆரம்பித்தேன். இவருக்கு இந்த முகங்களெல்லாம் இருப்பதை விட இன்னும் 3 முகங்கள் இருப்பதை உணர்ந்தேன். எப்படி என்றால், இப்படி ஒரு வரலாற்று தத்துவங்களையும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் அவர் போன இடங்களிலெல்லாம், இலங்கைக்கு சென்ற பொழுது விபீஷணன் யார், ராவணன் கோட்டையிலே ராவணன் அழிந்த பின்னர் விபீஷணனுக்கு ஒரு பெரிய மாளிகை ஏற்படுத்தி அவன் அந்த நாட்டிலே ஒரு காவலாளியாக, காவல் தெய்வமாக இருப்பதை அவர்கள் கூறுகிறார்கள். அதோடு சீதா தேவி அலுவலகத்திலே ஹனுமான் எப்படி அவருக்கு கணையாளியை கொடுத்தார்கள், அந்த காலம் என்ன இந்த காலம் என்ன என்பதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சியாளராக, அவர் ஒரு சரித்திர வரலாற்று ஆசிரியராக இருந்து எடுத்து சொல்லுகின்றார்கள். அதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்ததென்றால், இவருடைய ஒரு முகமாக வரலாற்று ஆசிரியர் என்ற ஒரு முகம். அடுத்த முகம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு தளங்களிலும் முதல் தலைநகரமான அனுராதபுரத்தில் ஒரு நூல், பின்பு சீதாதேவி அலுவலகத்திலே இன்னொரு நூல், இன்னும் ஒன்று ஜஃப்னாவிலே இன்னொரு நூல். 3 நூல்களை இவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அங்கே உள்ள பெரியவர்களை வைத்து, ஐயா அவர்கள் மற்றும் அந்த ஆட்சியர் அவர்களையும் வைத்து அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது என்ன? இன்னொரு முகம். என்ன முகம்? படைப்பு செம்மல். இன்னொரு முகம் என்னவென்னா, அவர் இந்த எத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார், சிவனுடைய இடங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது இவரே சுற்றுலா காதலர் என்பது மூன்றாவது முகம். இவர் புரவலருக்கான தகுதிகள் இப்பொழுது செய்யப்படுகிறது. பைரவர் மகிமை. இது என்னுடைய 5வது நூல் இப்பொழுது வெளியிடுறோம். சிவநேய பேரவையின் தலைவராக விளங்கும் இவர் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கவியாற்றலும் கொண்டுள்ளவர். அஇ பேரவையின் தலைவரும் ஆவார். ஆன்மீகத்தில் முழு நாட்டம் கொண்டு விளங்கும் இவர் ஸ்ரீ குபேரர் ஆலய அமைப்பு பணியின் செயலாளராகவும் உள்ளார். இவருடைய அந்த ஜோதிடம் அந்த நூலில் இருக்கு. இந்த மாத இதில் இந்த வருட அவர் ஜோதிடராகவும் பரிமளிக்கிறதுனால அவருடைய இது இந்த இடத்துல 2025ஆம் ஆண்டின் பலன் அதில் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த பலன்களை நீங்கள் படித்து பலன் பெறுவார். பேரவை நிறுவன நூலான பைரவர் மகிமை வெளியிட மேடைக்கு வர அழைக்கிறேன். முதல் பிரதியை நமது புரவலரும் எழுத்தாளரும் கவிஞருமாகிய திருமதி பிச்சம்மாள் பெற்றுக்கொள்கிறார். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மகஸ்ரீ பிரபுவின் வாழ்த்துரை. எல்லா நூல்களையும்
வெளியிட்டிருக்காங்க. நிறைய நூல்கள், எல்லா இடத்துலையும் எல்லா நூல்கள்லாம் வெளிவரும். எல்லா நூல்களையும் நமக்கு அங்கே என்ன நடந்திருக்கிறது, என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த மாதிரி சமாச்சாரம் நிறைய இருக்கும் அதுலேருந்து. ஆனால் இந்த பைரவர் மகிமைன்ற ஒரு நூலுக்கான மிக பெரும் சிறப்பு என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன பிரச்சனை, அதுக்கான என்ன பரிகாரம்னு ஒன்று இருக்குது. எப்படி ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ, எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும். பரிகாரம் ரொம்ப சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்பா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நல்லா படின்னு சொல்லிவிடுவாங்க படிக்கிற பசங்களுக்கு. ஆனால் எப்படி படிக்கணுன்றது ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கண்டினியூவாக பெரிய மந்திரம் ஏதாவது இருக்க ஒரு பாடத்தை அப்படி நம்ம மனனம் பண்ணோம்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது தனித்தனியாக படிக்க சொன்னாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அது படிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி படித்தா நம்ம ஈஸியாக மனனம் ஆகும். அதுதான் பரிகாரம் சொல்கிறது. அது எப்படி மனனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஒரு பரிகாரமாக இருக்கும். இல்லை நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு பரிகாரம் வேணும். அதை தான் சொல்லணும். அதுதான் குரு. அதுதான் குருன்ற சொல்கிறது. அதுதான் குரு. அதில் ப்ராப்ளம் வராமல் இருக்காது எல்லாருக்கும். ஏன்னா யாருக்கும் உலகத்தில் எல்லாமே என்ன சொல்லியிருக்குன்னா, பிரச்சனை இல்லாத மனிதன் இருக்காது, பிரச்சனையை ஒழிக்க முடியாது, பிரச்சனை ஒழிக்க முடியாது. அது முதல்ல மனசில் எடுத்துக்கணும். ஏன் பிரச்சனை வருதுன்றதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அந்த பிரச்சனையை எப்படி பரிகாரம் கொண்டு சால்வ் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முறை. அதை தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துல நிறைய பேர் அதை சொல்கிறதே இல்லை. அதை இந்த புத்தகத்தை எல்லா புத்தகத்தை விட இதில் ஒரு மிக சிறப்பு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறேன்னா, அதுதான் அந்த பரிகாரம். நமக்கான என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்குது. அது நான் சொல்கிறது எந்த இலக்கியமாக இருக்கட்டும், எந்த இதுவாக இருக்கட்டும், பரிகாரம் ரொம்ப முக்கியம். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராப்ளம் வரும், ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏன் பயம் இருக்கக்கூடாதுன்றனா, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. போலீஸ்காரை பார்த்தாலே சில பேர் பயமாக இருக்கும். டிராஃபிக் போலீஸ் பார்த்தா ஏன் பயப்பட வேண்டாம், அதுக்கு என்ன பரிகாரம், பேப்பரை கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்பீடாக போகக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும், கீழே ஊந்துட மாட்டோம், கரெக்டாக வச்சு சின்ன எல்லாம் பரிகாரம் தான். இதை யாராவது சொல்லணும், நிறைய பேர் சொல்லணும். சொன்னால் தான் தெரியும். நம்ம எல்லோரும் மக்கள் எல்லாருமே பிறந்தோன்னே எல்லாமே எல்லாருக்கும் தெரியறதில்லை. அந்த வேலையை இந்த பைரவ மகிமையில் சொல்லியிருக்காரு. பிச்சம்மாள் அவர்கள் சிறு உரை. இது ஒவ்வொரு புஸ்தகத்தை பார்க்கும்போது எனக்கு கால பைரவர் ஞாபகம் தான் முதல்ல வந்தது. ஏன்னா காசிக்கு போனால் அவரை பார்க்காம நம்ம வரமாட்டோம். ஏன்னா அவருடைய இது சிவனோட குரு, அவருடைய அம்சமாகத்தான் நம்ம பைரவரை பார்க்குறோம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அதாவது இந்த கார்த்திகை தேய்பிரை அஷ்டமியில் ஈசனோட இந்த புருவ மத்தியிலிருந்து அவர் கிளம்பினார், அதை தோன்றினார் அப்படிங்கிறது நான் படிச்சிருக்கேன். அடுத்தது கார்த்திகை தேய்பிரை அஷ்டமியில் அவர் இது பண்ணுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி அந்த பரிகாரம்லாம் நல்லா பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல இது கிடைக்கும். அப்புறம் அவருடைய கரை வாயில் கோல பற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாம்பு தான் அவருக்கு அணிகலம், அதாவது பாம்பு தான் அவர் அணிகலமாக போட்டுருக்காரு அப்படின்வாங்க. அப்புறம் சூலம் ஏந்தி நாய் வாகனம், அது இதுலேயே இருக்கு பாருங்க, புஸ்தகத்திலேயே இருக்கு. அதனால அது நாய் வாகனம் தான் அவருடையது. அப்புறம் பக்தர்களுக்கு பயத்தை போக்குவார். நம்ம பயப்படவே வேண்டாம். கால பைரவரை நம்ம தொழுதோம்னா நிச்சயமா நமக்கு பயம் இருக்காது. அப்புறம் அதாவது பக்தர்களை பயமுறுத்தினா கூட அவங்கள அவர் பயமுறுத்துவார், அதுவும் உண்டு. அதனால அதே நம்ம பைரவரை இது பரிகாரம் அவர் சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் பண்ணினோம்னா நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு அந்த காசி நகரில் அவர் காவல் தெய்வமாக இருக்கார். அது உண்மை. ஏன்னா நான் காசிக்கு ஒரு தூரம் போயிட்டு வந்திருக்கேன். பைரவரை அதை பார்க்காம வரக்கூடாதுன்னுவாங்க. காசியை போனாலும் அந்த கால பைரவரை பார்க்காம திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அடுத்தது தேய்பிரை அஷ்டமி நாளில் இவருடைய சன்னதியில் மிளகு தீபம் ஏற்றி வைப்பாங்க. அதை ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு பரிகாரம் தான். தீபம் ஏற்றி வச்சு தயிர் சாதத்தை நிவேதனம் பண்ணுவாங்க. அந்த தயிர் சாதம் அவ்வளோ முக்கியமாக. அந்த பிரசாதம் கிடைச்சா நம்ம நல்ல வாழ்க்கையில் ரொம்ப நல்லாவே இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் ஐயா சொன்ன மாதிரி எல்லா பரிகாரமும் பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல கதி கிடைக்கும். ஆண்டவன் நம்மளை நல்லபடியாக வச்சிருப்பான்னு என்னுடைய கருத்து. அடுத்ததாக சோ பத்மநாபன் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ஏன்னா அடுத்த நூல் வெளியிடுறது அவருடைய நூல், மீதியெல்லாம் என்னுடைய நூல். இங்கேருந்துட்டே நான் பேசிடுவேன். அவரை மேடையில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்றது தான். உட்காருங்க ஐயா. நம்ம இது பிரகாரம் வந்து முத்து ஸ்ரீனிவாசன் ஐயா தான் போட்டிருக்கோம் நம்ம அவரை வாழ்த்துறைக்கு. அவரால் வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இல்லை, வேறு வேலை இருக்குது. அதனால் அதை விட்டுட்டு அவருடைய மகனை இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். மு. பிரசன்னா வெங்கடேஷ். தமிழகம் தழுவிய சாதனையாளர்கள் 650க்கும் மேற்பட்ட சான்றோர்களை இதுவரை பாராட்டியுள்ள புதுக்கோட்டை இலக்கிய பேரவையின் தலைவர் முத்து ஸ்ரீனிவாசன் அவர்களின் திருமகன் பிரசன்ன வெங்கடேஷ் MBA, முதுநிலை பட்டதாரி, சென்னை டிவிஎஸ் நிறுவன முதுநிலை மேலாளராக இருந்து வருகிறார். இவரது தந்தையின் வழியே ஊறிய எழுத்தாற்றல், சொல்லாற்றல், பொதுநல சேவை. இவர் புதுக்கோட்டை இளைஞர்கள் இலக்கிய வட்டம் என்ற அமைப்பினை துவக்கி சமூக பெரியவர்களை கௌரவித்துள்ளார்கள். சிந்தனை சிறகுகள், மனம் மகிழும் மனித வளம் என்ற நிறுவன நூலாக்கத்தில் இவற்றின் பங்கு அளப்பரியது. திருக்கோயில் திருப்பணிகளில் ஈடுபாடும் மற்றவர் முன்னேற்றத்திற்கு உதவிகளும் செய்து பாராட்டு பெற்றுள்ளார். சொல்லருவி முத்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் பங்கு பெற இயலாதால் அன்னாரின் இடத்தில் அவரின் திருமகன் பங்கேற்று திருக்குறள் சோ பத்மநாபன் அவர்களின் கட்டுரை சிற்பங்கள் என்ற நூலை வெளியிட அழைக்கிறோம். நூலின் முதற் பிரதி பெற்றுக்கொள்ள கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தொண்டு சரியில்லாத காரணத்தினால எங்கள் அப்பா ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து சாரை என்னை படிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். பல்லாண்டுகளாக சிவநேய பேரவையை ஸ்ரீ மகஸ்ரீ அவர்களும் அவரது குடும்பத்தினரும் ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் நடத்தி கொண்டிருக்கின்றனர். இப்பேரவையின் சார்பில் மாதாந்திர கூட்டங்களை நடத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை அதில் உள்ளடக்கி நடத்தி ஆன்மீக பணி ஆற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆண்டு விழா நடத்தி சான்றோர்களை பாராட்டி பட்டமளித்து வருகின்றனர். இதுவரை 350க்கும் மேற்பட்டவர்களை கௌரவித்து சாதனை படைத்துள்ளனர். அது மிகவும் பாராட்டத்தக்கது. மகஸ்ரீ அவர்களின் சாதனை பாராட்டத்தக்கது. இதுவரை 75க்கும் மேற்பட்ட நூல்களை சிறிதும் பெரிதுமாக எழுதியுள்ளார். 75, இப்போ 10 ஏறி போச்சு, 85. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், நூலாசிரியர், சமஸ்கிருத வித்தகர். துப்பறியும் கதைகள் எழுதியுள்ளார். ஆன்மீக நூல்களும் எழுதியுள்ளார். சரித்திர நாவல்களும் எழுதியுள்ளார். இவர் எழுதிய சுந்தரகாண்டம் பிரசித்தி பெற்றது. இவர் இதுவரை தமது மனைவியுடன் 2500க்கும் மேற்பட்ட சிவாலயங்களுக்கு சென்று தரிசித்து வந்துள்ளார். இது ஒரு இமாலய சாதனை எனலாம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியமும் ஆகும். சிறப்புகள் பல பெற்ற சிவநேய பேரவையின் சார்பில் திருக்குறள் சோ பத்மநாபன் அவர்களின் கட்டுரை சிற்பங்கள் என்ற நூலை வெளியிடும் வாய்ப்பை பெற்றமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்நூல் பல தலைப்புகளில் பல கட்டுரைகள் தொகுப்பாக உள்ளது. திரு பத்மநாபன் அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர். அவருடைய இந்த நூல் சமுதாயத்திற்கு பலனுள்ளதாகும். எனவே அனைவரும் வாங்கி படித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.